பொல்லாது வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவார் ஐயா வைகுண்டர். நல்லவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலதாமதமானாலும் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக கிடைத்திரும். அதை நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பீங்க. அந்த உலகத்தில் இங்கே எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும். எல்லாரும் நல்லவர்கள்லாம் அதை நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து அப்படின்றது இந்த படத்துடைய கதையிலும் அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா லட்சுமி அழகா. அதாவது நடுநிலை என்பது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறது இல்லை, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கிறது, அதுதான் நடுநிலை. அதை இந்த படம் ரொம்ப அழகாக பேசியிருக்கு. எந்த பக்கமும் சாராத நல்ல ஒரு சாராம்சத்தை பற்றி ரொம்ப அழகாக ஒரு கதையை யோசித்து என்கிட்ட சொன்னார் பிரசாத் முருகன். முதல்ல வந்து நன்றி ஆனந்துக்கு, ஏன்னா பிரசாந்தை முழுமையாக அவர் நம்பினதுக்கு. அடுத்த நன்றி பிரசாத்துக்கு, அவருடைய நம்பிக்கை அவர் காப்பாற்றினதுக்கு. அதற்கு அடுத்த நன்றி அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பரத் சார். அடுத்து என் மேல் எப்போதும் ஒரு தனிப்பட்ட அன்பு மக்களையும் கொண்ட அபிராமி மேடம். எனக்கு ரொம்ப மனோச்சுக்கு தெரியும், சிரிக்கிறாரு. நான் அவர்கிட்ட அவங்களுடைய சில விஷயங்களை பற்றி பேசும்போதெல்லாம் பயந்து பேசுவேன். அப்போ வந்து அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் பண்ண சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஷான் நடிகர், அவரை பாராட்டினா என்னை நானே பாராட்டுற மாதிரி எங்கள் டீமில் ஒரு ஆள் அவர், அதனால் சொல்கிறதுக்கில்ல. அஞ்சலி நாயருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம். அடுத்து சிஸ்டர் மிருதுலா, ரொம்ப நல்ல அன்பான பொண்ணு, நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. கேமராமேன் கண்ணன் அவருடைய சிறப்பை கொடுத்துருக்காரு. ஜோஸ் பிராங்க்லின் ஒரு 2 நிமிஷமாக பேசுவான்னு பார்த்தேன். என் தம்பி, அதனால உரிமையில் அழைக்கிறேன், பன்மையில் சொல்லாமல். என்னுடைய ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய அன்புள்ள ஒரு தம்பி. நெடுநல்வாடை படத்தில் வந்து மிக அழகாக மியூசிக் பண்ணியிருப்பாப்புல. இப்பவும் கூட அந்த பாடல்கள் கேட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த படத்தில் 3 பாடல், 2 பாட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க சேகுவரா பாட்டு ஒன்று, அடுத்து பரத் சார் போர்ஷனில் ஒரு நல்ல பாட்டு ஒன்று வரும், தேசமில்லா ராஜானா அப்படின்ட்டு. அந்த 2 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு அற்புதமான பாட்டு வந்து டைரக்டர் எழுதியிருக்காரு, ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மற்றபடி படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதாவது சின்ன படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நான் பெருசாக எடுக்க மாட்டேன். நல்ல படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. இது நல்ல படத்தில் ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேற யாரு, நம்ம ஆருண் சார். எனக்கு ஆருண் சாரோட அந்த ஒன்லைன் டைமிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கதை சொல்லும் போது கூட நிறைய டைமிங்லாம் சொன்னார். அவருடைய இது பிஜிஎஸ் சார், அவருடைய சப்போர்ட்டு, அண்ணன் KSK செல்வானன், சுமையாக இல்லாத சுமையா அவளுடைய தொகுப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எனக்கு நாகேஸ்வரி அரங்கத்தில் அவங்க தொகுத்து வழங்கினாங்க, இப்போ பாடலாசிரியர் இருக்கும்போது தொகுத்துருக்காங்க. செய்கிறான்ற வார்த்தையை முதல்ல பல்லவியாக வைக்கும்போது நிறைய யோசனை இருந்துச்சு, அதுக்கு இன்னும் ப்ராசஸ்லாம் இருக்குது, எப்படி ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இயக்குனர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அப்புறம் எனக்கு ரொம்ப இதில் ஒரு சந்தோஷம், பாடல்கள் அனுபவத்தில் உள்ள மகிழ்ச்சி என்னன்னா, தூய தமிழ்ல நிறைய வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரலை நீ காலிடைவா, தூரலாய் நீ மாறிடைவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகளை வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ அப்படியான வாய்ப்பு வருது ரொம்ப கடினமா இருக்கு. அதுக்கு இயக்குனருக்கு நன்றி அப்படின்னு சொன்னா, அடுத்து ஒரு பாட்டு பரத் சாருக்கு தெரியும், அந்த பாட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, தேசமில்லா ராஜானா. ஐயா தர லோக்கலா வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுல கூட எழுதியிருப்பேன், நடமேட படிக்கட்டா ஓமன்னை கடக்கட்டா அப்படின்னு எழுதியிருப்பேன். அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மற்றபடி அண்ணன் KSK செல்வான சொல்லிட்டாரு, தம்பி நீ ரொம்ப பேசக்கூடாது, உன்னை பற்றி தான் மற்றவங்க பேசணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு. சுயங்க சொல்லல் விளங்க வைத்தல் அப்படி என்பதுதான் தமிழோட இலக்கணம். எல்லாத்தையும் கரெக்டாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால் நாங்கள் ஐயா வழியில் சொல்லுவோம், ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்கிறதா ஐயாவும் இருக்கணும் அப்படின்ட்டு, உங்களை ஐயாவை நினச்சி நீங்கள் பொறுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.